ஹாய் கைஸ், இது நம்ம சேனல் கத்துக்க நிறைய இருக்கு. ஸோ கொஞ்ச நாளாவே என்னென்னலாம் சைபர் அட்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அட்டாக்கோட பேரு ஏஆர்பி ஸ்பூஃபிங். ஸோ லேட் பண்ணாம எப்பயும் போல சீக்கிரமே டாபிக்ல போயிடலாம். அண்ட் மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். வாட் இஸ் ஏஆர்பி ஸ்பூஃபிங்? ஏஆர்பி ஸ்பூஃபிங் அட்டாக் நெட்வொர்க்ல நடக்கிற ஒரு அட்டாக். நெட்வொர்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ரவுட்டர், ஸ்விட்சு, ஹப்பு, இதுதான் நெட்வொர்க்கிங் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்டாக்கு மெயினான ஒரு டிவைஸ் அப்படின்னா அது நெட்வொர்க்கிங் டிவைஸ் தான். ஓகேவா? நம்ம இந்த அட்டாக்ல ரவுட்டரை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பார்க்கலாம். இது நெட்வொர்க்ல நடக்கிற ஒரு அட்டாக். இப்போ நெட்வொர்க்கிங்ல எப்படி நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். விக்டிம், ஹேக்கர் எல்லாருமே ஒரே ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல விக்டிம் அப்படின்றது ஹேக்கர் யாரை ஹேக் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்களோ அவங்களதான் விக்டிம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாரும் ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. யூஸ்வலா ஒரு டிவைஸ் ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கும் போது அந்த யூசர் சென்ட் பண்ற டேட்டா ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு தான் போகும். அந்த ரவுட்டர் தான் எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அங்க அனுப்பும். பட் இதுல அந்த ஹேக்கர் அதே ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கிற விக்டிமோடைய டிவைஸை ட்ரிக் பண்ணி அந்த விக்டிம் ரவுட்டருக்கு சென்ட் பண்ற டேட்டா எல்லாத்தையும் ஹேக்கர் அவனுக்கு சென்ட் பண்ற மாதிரி செட் பண்ணிடுவான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு பதிலாக அந்த டேட்டா எல்லாமே ஹேக்கருக்கு தான் போகும். அதுக்கு அவங்க ஒரு சில ஹேக்கிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, யூசர்கிட்ட இருந்து வர்றது மட்டும் இல்லாம அந்த ரவுட்டர் ரிப்ளை பண்ணும் இல்லையா, அந்த ரிப்ளையுமே ஃபர்ஸ்ட் ஹேக்கருக்கு போயிட்டு அந்த ஹேக்கர் தான் விக்டிம்க்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ற அட்டாக்கு பேரு தான் ஏஆர்பி ஸ்பூஃபிங். சரி, இப்போ ஏஆர்பி ஸ்பூஃபிங் அட்டாக்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனா எக்ஸாக்டா ஏஆர்பி புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு, அதை தான் இங்க ஸ்பூஃப் பண்றாங்க. ஸோ ஏஆர்பி புரோட்டோகால் எப்படி ரியல் லைஃப்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த ஏஆர்பி ஸ்பூஃபிங் அப்படின்ற அட்டாக்கை வச்சு ஹேக்கர் எப்படி நெட்வொர்க்ல ஹேக் பண்றான் அப்படின்றது புரியும். ஸோ இது ரெண்டையுமே ஒரே ரியல் லைஃப் சினாரியோவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஐ ப்ராமிஸ் இந்த ரியல் லைஃப் சினாரியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஏஆர்பி ஸ்பூஃபிங் அட்டாக்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். சரி, இப்போ ஏஆர்பி புரோட்டோகால்னா என்ன, அது எப்படி நெட்வொர்க்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஏஆர்பி புரோட்டோகால் தான் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகிருக்கிற டிவைசஸ் மாத்தி மாத்தி எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ற புரோட்டோகால். இங்க கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம சென்ட் பண்ற டேட்டா எப்படி நெட்வொர்க்ல சென்ட் ஆகணும், அண்ட் நெட்வொர்க்ல மட்டும் இல்லை நார்மலா எப்படி சென்ட் ஆகணும், அண்ட் சென்ட் பண்ற டேட்டா எப்படி இன்னொரு டிவைஸ்க்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ற புரோட்டோகால் தான் ஏஆர்பி புரோட்டோகால். இப்போ இந்த ஏஆர்பி புரோட்டோகால்ல ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு 3 விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ், ரெண்டாவது மேக் அட்ரஸ். அண்ட் இந்த 2 அட்ரஸ் எல்லா டிவைஸ்லயுமே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 2 அட்ரஸுமே எல்லா டிவைஸ்க்கும் யூனிக்கா தான் இருக்கும். அதாவது உங்க போனுக்கு இருக்கிற ஐபி அண்ட் மேக் இன்னொரு போனுக்கு இருக்காது, எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். அண்ட் இந்த ஐபி அண்ட் மேக் அட்ரஸ் தான் ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு கரெக்டா டேட்டாவை சென்ட் பண்றதுக்கும் அண்ட் அந்த சைடு கரெக்டா டேட்டாவை ரிசீவ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. ஐபி அண்ட் மேக் எடுத்துட்டோம்னா அது பெரிய கதையே இருக்கு. இதுக்கான தனியா ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தனியா வீடியோ போடுறேன். அண்ட் இப்போதைக்கு இது 2 யூனிக்கான அட்ரஸ் டேட்டாவை ரிசீவ் பண்ணவும் சென்ட் பண்ணவும் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். அண்ட் தேர்டு நமக்கு தேவையானது ரவுட்டர். ரவுட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி கம்யூனிகேட் பண்ணோம், ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? ஆக்சுவலா இந்த அட்டாக் பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணாலும் நடக்கலாம், பிரைவேட் வைஃபைல கனெக்ட் பண்ணாலுமே நடக்கலாம். ஆனா மோஸ்டா இந்த அட்டாக் வந்து எங்கெல்லாம் பப்ளிக் வைஃபை இருக்கோ, பப்ளிக் வைஃபைல யாரெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்களோ அங்கதான் நடக்கும். ஏன்னா அங்க வந்து நிறைய பேர் கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமா அந்த மாதிரி பப்ளிக் வைஃபைக்கு செக்யூரிட்டியே இருக்காது, ஹேக் பண்றதும் ஈஸி. அதனாலதான் பப்ளிக் வைஃபைல இந்த அட்டாக் அதிகமா நடக்குது. ஓகே, இப்போ இது ரவுட்டர். இந்த ரவுட்டர்ல 4 பேர் கனெக்ட் பண்றோம், ஒரு ஹேக்கர் அண்ட் 3 யூசர்ஸ். அதுல ஒரு விக்டிமும் இருக்கு, இந்த லாஸ்ட்ல இருக்காங்க இல்லையா, இவங்க தான் விக்டிம்னு வச்சுக்கலாம். விக்டிம்னா என்னன்னு நமக்கு தெரியும், இந்த ஹேக்கர் வந்து யாரை ஹேக் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க தான் விக்டிம். ஓகேவா? இப்போ இந்த டிவைஸ் எல்லாமே அந்த ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணோடனே அந்த ரவுட்டரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே எல்லா டிவைசஸுக்குமே ஒரு யூனிக்கான ஐபி அசைன் பண்ணும். அசைன் பண்ணும் போதே அந்த ரவுட்டர் அதோட ஐபியையுமே அந்த டிவைசஸ்க்கு கொடுத்துரும். அதாவது அந்த ரவுட்டரோட ஐபியை அப்படி கொடுக்கும் போதே சொல்லிதான் கொடுக்கும், நான் தான் கேட்வே, அதாவது
நீ எனக்கு தான் எல்லா டேட்டாவையும் சென்ட் பண்ணணும், நான் தான் அந்த டேட்டாவை வெளியே சென்ட் பண்ணுவேன். அதே மாதிரி வெளியே இருந்து வர டேட்டாவையும் எனக்கு தான் வரும், நான் தான் உனக்கு சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஐபியை கொடுக்கும். இப்போ ஐபி கிடைச்சிச்சா? இப்போ இந்த விக்டிம் என்ன பண்றாங்கன்னா ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்றாங்க. அந்த வெப்சைட் எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாத வெப்சைட். இப்போ செக்யூரிட்டி இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள் தான். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த யூஆர்எல் ஸ்டார்டிங்ல HTTP அப்படின்னு மற்றதெல்லாம் வந்துச்சுன்னா அது செக்யூரிட்டியே இல்லாத வெப்சைட். அண்ட் HTTPS அப்படின்னு மற்றதெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா அது செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ற வெப்சைட். இப்போ இந்த வெப்சைட்டை பாருங்க. இதுல இந்த சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு பாப்பா பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ்ல கனெக்ஷன் இஸ் செக்யூர்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு கனெக்ஷன் இஸ் செக்யூர்ட் அண்ட் சர்டிஃபைட் இஸ் வேலிட் அப்படின்னு இருக்குல்ல. இது எதை மீன் பண்ணுதுன்னா, நீங்க இந்த வெப்சைட் யூஸ் பண்ணும்போது ஏதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டோ இல்ல கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸோ என்ட்ரு பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் செக்யூரா தான் டிராவல் ஆகும், அதாவது என்கிரிப்ட் ஆகி டிராவல் ஆகும். ஹேக்கர் ஹேக் பண்ணியே பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த ஸ்டாரா தான் தெரியும், தெளிவான டீட்டெயில்ஸ் தெரியாது. அதுவே செக்யூரே இல்லாத வெப்சைட் யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் சென்ட் பண்ணும்போது ஈஸியா தெரியும் ஹேக்கர் ஹேக் பண்ணி பார்த்தாங்கன்னா. அப்படி பிளெயினா இருக்கும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ இந்த யூசர் கிட்ட வரலாம். இப்போ இந்த யூசர் ஒரு வெப்சைட் யூஸ் பண்றாங்க, அது செக்யூரே இல்லாத வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஸ்டாகிராம்னு சொல்றேன், பட் இன்ஸ்டாகிராம்ல செக்யூரிட்டி இருக்கு, சும்மா ஒரு பேஜுக்கு சொல்றேன். இப்போ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி அவங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்றாங்க. என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரை கிளிக் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் கேட்வேயோட ஐபிக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகும், அதாவது ரவுட்டருக்கு என்ன போகும்னா, நான் இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும், உன்னுடைய மேக் அட்ரஸை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஐபி அட்ரஸ் அண்ட் மேக் அட்ரஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரவுட்டர் என்ன பண்ணும்னா அதோட மேக் அட்ரஸை இந்த ஐபிக்கு அனுப்பும். ஓகேவா, அந்த மேக் அட்ரஸை இந்த டிவைஸ் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், இந்த ஐபிக்கு இதான் மேக் அட்ரஸ். பட் அந்த மேக் அட்ரஸ் கொஞ்ச நேரத்திலேயே டெலீட் ஆயிரும். ஆனா டெலீட் ஆகுற வரைக்குமே அந்த டிவைஸ் சேவ் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அந்த மேக் அட்ரஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாவே டேட்டாவை சென்ட் பண்ணிடும். அப்போ ஐபி அப்படின்ற ஒன்று தேவையே படாது, மேக் அட்ரஸ் மட்டும் இருந்தாலே போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி மேக் அட்ரஸ் மட்டும் வச்சு சென்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லா டிவைஸுமே ஒரே ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஐபி தேவை, ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மேக் அட்ரஸ் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ மேக் அட்ரஸ் கிடைச்சோடனே இந்த டிவைஸ் அதோட டேட்டாவை ஸ்ட்ரெயிட்டா ரவுட்டருக்கு அனுப்பும். ஆனா அந்த ரவுட்டருக்கு போகும்போதே பேக்கெட்ஸ் தான் போகும். பேக்கெட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டேட்டா இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் இந்த மாதிரி. அண்ட் பிரிஞ்சு பிரிஞ்சு ரவுட்டருக்கு போகும். அண்ட் ரவுட்டரை ரீச் ஆனோடனே அது திரும்பியும் வேர்டா மாறிடும். முக்கியமா ரவுட்டருக்கு போகும்போதே இந்த டேட்டா எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும், அதாவது இன்ஸ்டாகிராம் சர்வரோட ஐபி. ஸோ இதுதான் டெஸ்டினேஷன், எந்த சர்வருக்கு போகணும் அப்படின்றதையுமே வச்சு தான் அனுப்பும். இப்போ இந்த டேட்டா ரவுட்டரை ரீச் ஆயிடுச்சு. இது ரவுட்டரை விட்டு வெளியே போகணும். வெளியே போனாலே நிறைய விஷயங்கள் மாறும், ஐபி மேக் அப்படி இப்படின்னு நிறைய மாறும். அதெல்லாம் வேணாம், ஏன்னா இப்போ நம்ம ஏஆர்பி ஸ்பூஃபிங் தானே பார்க்குறோம். இதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்றேன், சரியா? இப்போ அந்த ரவுட்டர் அந்த டேட்டாவை வாங்கிருச்சு. அந்த எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னு அந்த ரவுட்டருக்கு தெரியும். இப்போ அந்த ரவுட்டர் அந்த டேட்டாவை அந்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்பும், அதாவது அந்த இன்ஸ்டாகிராம் சர்வர் இருக்கிற இடத்துக்கு அனுப்பும். அந்த இன்ஸ்டாகிராம் சர்வர் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், ஓகே இது கரெக்ட் தானா அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு. அது கரெக்ட் அப்படின்னா அது ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த ரவுட்டருக்கு அனுப்பும், அதாவது இது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸை ரவுட்டருக்கு அனுப்பும். இப்போ அந்த ரெஸ்பான்ஸை வாங்கின ரவுட்டர் அந்த ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா டிவைஸுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். அது என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, எனக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கு இந்த ஐபிக்கு, இந்த ஐபியோட மேக் அட்ரஸ் என்ன அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டை எல்லா டிவைஸுக்குமே அனுப்பும். இந்த ரெக்வஸ்ட்டுமே ஒரு டைம் தான். ஒன்ஸ் அந்த மேக் அட்ரஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ரவுட்டருமே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். சேவ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துலயே அந்த மேக் டெலீட் ஆயிரும். ஆனா டெலீட் ஆகுற வரைக்குமே அந்த மேக் அட்ரஸை வச்சு மட்டும்தான் உள்ள கனெக்ட் ஆயிருக்கிற டிவைஸுக்கு டேட்டாஸை சென்ட் பண்ணும். இப்போ அந்த ரெக்வஸ்ட்டை எல்லா டிவைஸுமே ரிசீவ் பண்ணும். ஆனா கரெக்டான டிவைஸ் மட்டும் தான் ரிப்ளை பண்ணும். அதாவது அந்த ஐபி எந்த டிவைஸ்ல இருக்கோ அந்த டிவைஸ் மட்டும் இதுதான் என்னோட மேக் அட்ரஸ், இந்த டிவைஸுக்கு நீ ரிப்ளைவே அனுப்பு அப்படின்னு சொல்லி திரும்பி இது ஒரு ரெஸ்பான்ஸை அனுப்பும். இதுக்கப்புறம் தான் இந்த ரவுட்டர் வந்திருக்கிற டேட்டாவை அந்த டிவைஸுக்கு சென்ட் பண்ணும். இப்போ இதுதான் ஏஆர்பி ப்ரோட்டோகால். இப்படிதான் ஒரு டேட்டா கரெக்டான டிவைஸ்க்கு சென்டும் ஆகும், கரெக்டான டிவைஸ்க்கு ரிசீவும் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ஹேக்கர் எப்படி ஹேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு பாப்போமா? அதுதான் ஏஆர்பி ஸ்பூஃபிங். நமக்கு தெரியும் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணோம்னா ரவுட்டரோட மேக் அட்ரஸ் வேணும் அப்படின்னு.
இந்த இடத்துல தான் அந்த ஹேக்கர் என்ன பண்றான்னா, இந்த டிவைஸ் கேட்வேயோட ஐபிக்கு மேக் அட்ரஸ் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணும்போது, அதாவது அந்த ரவுட்டருக்கு ரெக்வஸ்ட் பண்ணும்போது, அந்த ரெக்வஸ்ட்டை அந்த ஹேக்கர் ஹேக் பண்ணி, அந்த ஹேக்கரோட மேக் அட்ரஸ இந்த ஐபிக்கு குடுத்துருவான். இதுதான் ரவுட்டருடைய மேக் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி. இந்த டிவைஸோட ஐபியும் கொண்டு வந்து இந்த டிவைஸ்ல குடுத்துட்டு, இதுதான் ரவுட்டரோட மேக் அப்படின்னு சொல்லிரும். ஸோ இந்த டிவைஸுமே அந்த ஹேக்கரோட மேக்க ரவுட்டரோட மேக் அட்ரஸ் அப்படின்னு நினைச்சு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸுமே இல்ல. இது ரவுட்டரோட மேக் தானா அப்படின்லாம் எந்த ஒரு வெரிஃபிகேஷனுமே பண்ணாது. ஜஸ்ட் குடுக்கும், இதுவும் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். வெறும் மேக் அட்ரஸ் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ உங்களுக்கு ஒரு சில டவுட் வரலாம். இந்த டிவைஸ் கேட்வேயோட ஐபி அட்ரஸ்க்கு மட்டும் தான் ரெக்வஸ்ட் பண்ணிச்சு மேக் அட்ரஸை கேட்டு. அந்த ரெக்வஸ்ட்டுக்கு எப்படி ஹேக்கர் அவனோட மேக் அட்ரஸை கொடுக்க முடியும் அப்படின்னு. அந்த இடத்துல தான் அந்த ஹேக்கர் ஒரு சில ஹேக்கிங் டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த ஹேக்கிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டா பேக்கெட்டை ஹேக் பண்றாங்க. அப்படி ஹேக் பண்ணி தான் அவனுடைய மேக் அட்ரஸை வந்திருக்கிற ரெக்வஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்? அந்த மேக் அட்ரஸை வச்சு யூசருடைய டிவைஸ் என்ன டேட்டாலாம் சென்ட் பண்ணுமோ ஃபர்ஸ்ட் ஹேக்கருக்கு சென்ட் ஆயிரும். ஸோ அந்த ஹேக்கர் என்ன பண்ணலாம்? இதை பார்க்கலாம். ஏதாவது மாற்றி விடணும்னா மாற்றியும் விடலாம். இல்லை வேற ஏதாவது டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை டெலீட் பண்ணலாம். எடுத்தும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணா பண்ணலாம். ஏன்னா அந்த டிவைஸ் டேட்டாவை ஸ்ட்ரெயிட்டாக ஹேக்கருக்கே சென்ட் பண்ணிச்சு. அதாவது இது எப்படின்னா ஹேக்கரோட கையில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஹேக்கர் என்ன வேணா பண்ணலாம். இதே எக்ஸாக்ட் சினாரியா தான் ரவுட்டர் இருக்கும். அந்த ரவுட்டர் வந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இது யாரோடது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பல மேக் அட்ரஸை கேட்டு. அப்போ இந்த ஹேக்கர் அதே மாதிரி அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் தான் அந்த யூசர் அப்படின்னு சொல்லி இவனுடைய மேக் அட்ரஸ் அந்த ரவுட்டருக்குமே கொடுத்துருவான். ஸோ அந்த ரவுட்டருமே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் ஐபி, இந்த ஐபியோட மேக் அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல வந்து திரும்பி டெலீட் ஆயிரும். திரும்பியும் அதே மாதிரி தான் அனுப்புவோம். ஆனா சேவ் பண்ணி வச்சிருக்கிற வரைக்குமே அந்த வர டேட்டாவை ஹேக்கர் தான் ரிசீவ் பண்ணுவான். ஹேக்கர் தான் சென்டும் பண்ணுவான். இப்ப புரிஞ்சுச்சா ஏஆர்பி ஸ்பூஃபிங் அட்டாக்னா என்னன்னு? நார்மலா நடக்கக்கூடிய ஏஆர்பி ப்ராசஸ இந்த ஹேக்கர் அவனுக்கு வர மாதிரி பண்றதுதான் ஏஆர்பி ஸ்பூஃபிங் அட்டாக். நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஒரு சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அட்டாக்கர்ஸ் ஏஆர்பி ஸ்பூஃபிங் அட்டாக்கே பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் என்னென்ன டூல் அப்படின்னா வயர் ஷார்க், டிசிபி டம்ப் அண்ட் ஈத்தர் கேப், பெட்டர் கேப், ட்ரிஃப்ட்நெட் அண்ட் எஸ்எஸ்எல் ஸ்ட்ரிப் இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஹேக்கர் ஏஆர்பி ஸ்பூஃபிங் அப்படின்ற அட்டாக்கை பண்ணுவாங்க. சரி, அட்டாக் எப்படி பண்ணுவாங்க, எதை யூஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னு எக்ஸாக்டா தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தப்பிக்கலாம். பட் அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி வாலண்டியரா போய் நம்ம மாற்றோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். அது என்னன்னு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்றது பப்ளிக் வைஃபை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான். ஏன்னா அப்படி பப்ளிக் வைஃபை அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே ஹேக்கர் நம்மள ஹேக் பண்ண மாட்டான். நம்மளும் போய் வாலண்டியரா மாட்ட மாட்டோம். செகண்ட் விஷயம், சரி வேற வழியே இல்லை, நம்ம வந்து இந்த பப்ளிக் வைஃபைல தான் கனெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா HTTPS வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரியும் HTTPSல பேசிக்காவே அந்த வெப்சைட்டே செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. நம்ம டேட்டா சென்ட் ஆகும் போதும் ரிசீவ் ஆகும் போதும் சேஃபா தான் ரிசீவ் ஆகும் அண்ட் சென்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ HTTPS வெப்சைட் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இது வந்து எல்லா அட்டாக்ல இருந்துமே ப்ரொவைட் பண்ணுமா HTTPS வெப்சைட் யூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. இது ஏஆர்பி ஸ்பூஃபிங்ல இருந்து மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணும். இதுவே எஸ்எஸ்எல் ஸ்ட்ரிப்பிங் அண்ட் டிஎன்எஸ் ஸ்பூஃபிங்லாம் பண்ணா ஈஸியா ஹேக் பண்ணலாம் HTTPS யூஸ் பண்ணாலுமே. அது எப்படின்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் தேர்டு டைப்பு, சப்போஸ் நீங்க வந்து பப்ளிக் வைஃபைல தான் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களோட வெப்சைட்டுமே HTTPS இல்லை, செக்யூரிட்டி கொடுக்குற வெப்சைட்டா இல்லை அப்படின்னா VPN யூஸ் பண்ணுங்க. அதாவது VPNன்றது ஒரு ஆப் தான். அந்த ஆப் வந்து நம்ம பிளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ VPN என்ன பண்ணும்னா நம்ம சென்ட் பண்ற டிராஃபிக்கையோ நமக்கு ரிசீவ் ஆகிற டிராஃபிக்கும் செக்யூரிட்டி அந்த VPNே ப்ரொவைட் பண்ணும். ஏன்னா அந்த ஹேக்கரே ஹேக் பண்ணி பார்த்தாலும் அவனால அந்த டேட்டாவை ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் VPN. பிளே ஸ்டோர்ல இருக்கு, வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்பையும் ஃபோனையும் அப்டேட்டடா வச்சுக்கோங்க. இது எப்படி ஏஆர்பி ஸ்பூஃபிங்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களோட போன்ல ஒரு சில வெர்ஷன்ஸ் இருக்கும், பழைய வெர்ஷன். அந்த வெர்ஷன்ல பெருசா செக்யூரிட்டி இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வெர்ஷனை அப்டேட் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியோ எக்ஸ்ட்ரா செக்கோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால எப்பயுமே நம்மளோட போன்லயோ ஆப்லயோ அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எந்த ஒரு லிங்கையுமே, இது வந்து 5th, எந்த ஒரு லிங்கையுமே கிளிக் பண்ணிடாதீங்க. தேவையே இல்லாமையோ இல்லை உங்களுக்கு தெரியாமையோ
ஏதோ ஒரு லிங்க் உங்க போனுக்கு வந்திருக்கு அப்படின்னா சாட்ல வரலாம், வாட்ஸ்அப்ல வரலாம், மெயில்ல வரலாம், இன்ஸ்டாகிராம்ல வரலாம், ஃபேஸ்புக்ல வரலாம், எதுலயோ சப்போஸ் அப்படி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தெரியாத யாரும் அனுப்பியிருக்காங்கன்னா தயவு செய்து அந்த லிங்கை கிளிக் பண்ணிருக்காங்க. அது மூலியமா ஈஸியா உங்களோட சிஸ்டம்குள்ள வர முடியும். அவ்வளவுதான். இதெல்லாம் பண்றது மூலியமா நீங்க ஏஆர்பி ஸ்பூஃபிங் அப்படின்ற அட்டாக் கிட்ட இருந்து உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஏஆர்பி புரோட்டோகால்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். ஏஆர்பி ஸ்பூஃபிங் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துட்டோம். அதுக்கான டூலு அண்ட் அதுல இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெளிவா இது புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண எனக்கு 3 ஹவர்ஸ் ஆச்சு. ஏன் 3 ஹவர்ஸ்னா ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு எதுல மாத்தணும், எதுல எடிட் பண்ணணும் பண்ணி தான் நான் வந்து 3 ஹவர்ஸ் கிட்ட இதை ரெக்கார்ட் பண்ணேன். அண்ட் இதை எடிட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். வீடியோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ வேணும், இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும். நீங்க பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் SSL ஸ்ட்ரிப்பிங் அண்ட் DNS ஸ்பூஃபிங் அப்படின்ற அட்டாக்ல பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ஆன்லைன். பாய்.